அழகிய மான் ஒன்று தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு குளத்தருகே சென்றது. அப்பொழுது அதன் முகத்தை தண்ணீரில் பார்த்தது. தன்னுடைய அழகான கொம்புகளை பார்த்து பெருமிதம் கொண்டது. அதே நேரம் தன்னுடைய குச்சியான கால்களை பார்த்து, ஏன் அதுவும் கொம்புகளைப் போல அழகாக இருந்தால் நன்றாயிருக்குமே என்று வருந்தியது. அப்போது திடீரென ஒரு வேடன் அங்கு வந்தான். உடனே தலை தெறிக்க ஓடி தப்பியது. எந்த கால்களை பற்றி சற்று முன் கேவலமாக நினைத்து கொண்டிருந்ததோ அந்த கால்களின் பலத்தில் வேகமாக ஓடி தப்பியது. இதை சிந்தித்தபடியே ஒரு புதருக்குள் சென்றபோது அதன் கொம்பு மரக்கிளைகளுக்குள் சிக்கி கொண்டது. அவ்வளவுதான். அந்த வேடன் இதை கண்டு ஓடி வந்து மானை கொன்று தூக்கிச் சென்றான். இந்த மானானது தனது கால்கள் அழகற்றதாக இருப்பதாக எண்ணியது. ஆனால் அந்த கால்கள் தான் வேடமிருந்து வேகமாய் ஓடி தப்பிக்க உதவி செய்தது. ஆனால் மிக அழகாய் இருக்கிறது என்று நினைத்த கொம்புகளால் வேடனிடம் சிக்கி உயிரிழக்க நேர்ந்தது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கின்றன. சரீர உறுப்புகளிலே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலையானது கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்லக்கூடாது. மாறாக சரீர அவயவங்களிலே பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் தேவையானவைகளாக சிறப்பானவைகளாகவும் இருக்கின்றன. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள ஒவ்வொரு உறுப்புகளுமே மிக மிக அவசியமானவைகளே, சிறப்பானவைகளே. ஆனால் அவைகளை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்மை நேர்த்தியாய் படைத்துள்ள கடவுளுக்கு நாம் நன்றி மட்டுமே சொல்ல வேண்டும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்படித்தாங்க. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி நன்றி என்று இந்த பாடலை தினமும் பாடி கடவுளுக்கு தினமும் நன்றி சொல்வீர்களா?